இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இது குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். ஓபிஎஸோட பேட்டியை பார்த்திருப்பீங்க. இதோட பின்னணி என்ன? ஓபிஎஸ் தனது திமுக ஆதரவு நிலைப்பாட்டை உறுதியா எடுத்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. உங்களோட பார்வை? நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்து விட்டார். ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கு. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் தேர்தலை சந்திக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இப்படியே போய்கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவர் அதிமுகவில் இணைவதற்கு பல கட்ட முயற்சிகளை எடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு துளியளவு கூட சம்மதிக்கவில்லை. அப்ப அவருக்கு அடுத்த கட்டமாக ஏதேனும் ஒரு நகர்வை நகர்த்தித்தான் ஆக வேண்டும். அப்ப அவர் முன்னாடி இருந்த வாய்ப்புகளே 2 தான். ஒன்று தமிழக வெற்றிக் கழகம், இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுதுதான் முதல் முறை தேர்தலை சந்திக்கிறார்கள். அவர்களை நம்பி செல்வதை விட ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக. இப்பொழுது கூட கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது. அந்த அணியும் வலுவாக இருக்கு. அதை அவர் பார்க்கிறார். ஒரு கிட்டத்தட்ட 2019 அது ஒரு வெற்றி பெற்ற அணியாக இருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நடைபயிற்சியின் போது முதல்வரை சந்தித்தார். அப்பொழுது கூட அன்று மாலையே முதல்வரை அவரது இல்லத்திலே சென்று சந்தித்திருந்தார். இப்ப அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு 1க்கு 2 முறை சந்திப்பை நடத்துவது, திமுக ஆட்சி மிக நன்றாகவே இருக்கிறது என்பது போன்ற சான்றிதழ்களை தருவதெல்லாம் நிச்சயமா ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்களும் அதே நிலைப்பாட்டில் தான் பேசுகிறார். அப்ப ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்கள் எடுத்த முடிவும் இதுதானே. கிட்டத்தட்ட அவர் மொத்தமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்களோடு சேர்த்து. அதுல ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இணைந்து விட்டார். மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவரும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவிலேயே இணைந்திருந்தார். இணைந்ததோடு மட்டுமல்லாம இப்ப தமிழ்நாடை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பரப்புரையை திமுக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல தென் மாவட்டங்கள் முழுவதும் அவர் தான் வர்றார், மனோஜ் பாண்டியன் தான் வர்றார். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நமது அணியிலிருந்து சென்றவர் தான் மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவருக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்கிற ஒரு யாத்திரை நடக்கிற பொழுது, அது தொடர்பான பொதுக்கூட்டங்கள் நடக்கிற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்திருப்பார். அவர் திமுக என்பது இப்பொழுது ஒரு நல்வாய்ப்பாக அவருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் திமுகவை நோக்கி நகர்கிறார் என்பதாகத்தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நிச்சயமாக அவருக்கு இனிமேல் அதிமுகவில் இடமில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்துக்கு இது ஒரு பதிலடியாகத்தான் ஓபிஎஸ் இந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா அதிமுகவோட மற்ற தலைவர்கள் போறதுக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர், அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய இமேஜா இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? இது நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு சிறிய அளவிலேனும் பின்னடைவை ஏற்படுத்தும். நீங்க அவர் இதை விட அவர் தனித்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருந்தால் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். அமமுக தனித்து சந்தித்தது. கிட்டத்தட்ட அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் 21 தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றியை பாதித்திருந்தார். அதெல்லாம் மட்டும் இல்லாம பல தொகுதிகள்ல 25,000 30,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. அது ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இப்ப அந்த அளவிற்கான சேதம் இது ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தனித்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால்தான் அவர் ஸ்பாயிலராக இருப்பார். இப்பொழுது ஒரு திமுகவின் நேரடி அங்கமாகிவிட்டு கூடும். அப்படி ஆகக்கூடிய பட்சத்துல அது அதிமுகவுக்கான சேதம் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் ஒரு வரியில் கடந்து விடுவார்கள். நீங்க பாருங்க, அவங்க எங்க போயிட்டாரு பாருங்க. ஆனால் அனுப்பி வைத்தவர்கள் இவர்கள் தான் என்பதை ஓபிஎஸ் முன்னெடுத்தார் என்றால் அந்த பிரச்சாரம் ஈடுபட்டுவிடும் மக்கள் மன்றத்துல. அது அதிமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கடியை உருவாக்கும். நீங்க இன்னொன்று பாருங்க, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டார். சுயேட்சை சின்னம் தான் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. 1க்கு 5 ஓ பன்னீர்செல்வங்கள் அந்த தொகுதியில சுயேட்சையாக களமிறக்கப்படுறாங்க. அவர் 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்த ஓட்டை விட அதிமுக இல்லாமலேயே அந்த பாஜக அலையன்ஸ்ல நின்று அவர் கூடுதலாக 63 ஓட்டு வாங்குறார். நீங்க 2019 நயினார் நாகேந்திரன் அந்த தொகுதியில் எடுத்த ஓட்டை விட 63 ஓட்டு கூடுதலாக பெறுகிறார். ஓபிஎஸ் என்பவர் தந்த தேனி ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாம் கருத்து சேதத்தை ஏற்படுத்துவார். நீங்க இன்னொன்று அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் அந்த ஆதரவாளர்கள் வட்டம் என்று நாம் சொல்வது, பல பேர் ஏற்கனவே அதிமுகவிலும் திரும்பி விட்டாங்க, திமுக பக்கம் நகர்ந்து விட்டார்கள். அவர் திமுக பக்கம் செல்வது என்பது அதிமுகவுக்கு கொஞ்சம் சேதாரத்தை குறைவாக்கும். ஆனால் நிச்சயமாக சேதாரம் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமா நேற்று தேமுதிக திமுக பக்கம் வந்ததை பாக்குறோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க என்டிஏ கூட்டணி தவறிவிட்டதா? எந்த இடத்துல இந்த மாற்றம் அப்படிங்கிறது நிகழுது?
இல்ல இது கிட்டத்தட்ட என்டிஏ அலையன்ஸினுடைய பலவீனம், மிக மிக முக்கியமான பலவீனம். நீங்க அது மிக முக்கியமா தேமுதிக இணைப்பு பற்றி நீங்க கேட்டிருந்தீர்கள். தேமுதிகவை பொறுத்தவரை அவர்களுக்கு மாநிலங்களவை இலக்கு என்பதுதான் ஒரு பெரும் இலக்காக இருந்து கொண்டிருந்தது. அவங்க எந்த சூழல்ல திமுகவோடு இணைந்தாங்க, கொள்கை அடிப்படையில் இணைந்தார்களா, மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்புக்கு பின்பு இணைந்தார்களா என்கிற இடமே முக்கியமானது. மாநிலங்களவை தேர்தல் தொடர்பான ஒரு அறிவிப்பு வருகிறது. அங்கு காலி இடங்கள் திமுகவுக்கு 4 இருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2 தான் இருக்கு. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தம்பிதுரை சீனியர், அது மட்டும் இல்லாம அங்கு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு பதவிக்காலம் முடிந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுப்பதாக சொல்லிதான் அழைத்து வந்திருக்கிறார்கள். அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மாவின் பிள்ளைகள் ஒன்றிணைய வேண்டும் அந்த அடிப்படையில் நான் வந்துவிட்டேன், நானே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலங்கிறாரு. அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்பார்களா, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே கடந்த 2025 எதிர்பார்த்தார், அதிமுக கொடுக்கல. இதையெல்லாம் பொருத்தி பார்க்கிற பொழுது திமுகவிடம் 4 இடங்கள் இருக்கு, மாநிலங்களவை குறைந்தபட்ச உறுதி. அந்த அணி ஒரு இன்டெக்க தொடர்ந்து இருக்காங்க. அந்த அணி பக்கம் சென்றால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் யோகிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். நீங்கள் ஓபிஎஸ் இன்று முதல்வரை சந்தித்தார் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவுக்கு தவம்ல இருந்தாரு. நீங்க கிட்டத்தட்ட மோடி அவர்களை காண வாய்ப்பு கிடைத்தால், அமித்ஷா அவர்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவேன் என்றெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் இறங்கிதானே வந்தார். எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்றார். நீங்க ஒரு எதிரிக்கு எதிரி நண்பன் என்பார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும், பொது எதிரி திமுக என்றால் அதிமுக சில அனுசரணைகளை செய்ய வேண்டும். அந்த விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால், அவர் கட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிற போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி இருந்ததால் அது கிட்டத்தட்ட ஒரு திமுகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு தேமுதிக ஓபிஎஸ் போன்றவர்கள் வருகையால் திமுகவுக்கு கூடுதல் லாபம். ஆனா இன்னொரு மிக முக்கிய சிக்கல் இருக்கு. நேற்று வரை திமுக மதசார்பற்ற அணி, ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, எங்களுக்கு எந்த மத அடிப்படையிலான கூட்டணி கிடையாது என்றெல்லாம் பேசியிருந்தார்கள். பட் என்டிஏ கூட்டணியில் நீண்ட காலம் பயணித்த ஓபிஎஸ் இப்பொழுது இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். தேமுதிக கிட்டத்தட்ட அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வரை பாஜகவினுடைய எல்முருகன் அவர்களோடு நிகழ்ச்சியில் இருந்தவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது திமுக அந்த கொள்கை கூட்டணி என்பதிலிருந்து தங்களுக்கான வெற்றி கூட்டணியாக இதை கட்டமைக்க வேண்டும். விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கிறதால தங்களை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னு புரியுது. அந்த இடத்தில் அதிமுக சறுக்கி இருக்கிறார். இவர்களோட வருகை அப்படிங்கிறது திமுகவுக்கு லாபத்தை தரும், அதே சமயம் சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சுவாமிநாதன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு, தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.